ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆனியன் எடுத்து கொஞ்சம் தடிசாக இருக்க மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதை நான் ரிங்ஸாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிசாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு இதோட சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 பல் பூண்டு மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை இந்த மாவில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதில் நல்லா கலந்து விட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆனியன் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி திருப்பி கோட் பண்ணலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது, அதுவும் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஷார்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு 4 சைஸ் ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வெறும் கடாயில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் லேசாக வறுக்கணும். இதோட ஈரப்பதம் இப்போ போயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் கடையில் கிடைக்கிற மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போது எல்லா ஆனியனும் இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரிங்ஸை இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதில் ஒவ்வொன்றா போடுறேன். போட்ட உடனே திருப்பி விட வேணாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை எடுக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் பொரிச்சு வைக்கிறேன். இதில் லேசாக பெப்பர் பவுடர் மேலே தூவிக்கலாம். இவ்வளோதான் டேஸ்டியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு.